நாம் அமைதியை தேடி இயற்கையை நாடிச் செல்வது உண்டு. பசுமை நம்மை கவர, பரவசம் பொங்க, இயற்கையின் அமைவிடங்களை பருக நாம் குதூகலத்துடன் பயணிப்பது சுற்றுலா தலங்களுக்குத்தான். தமிழகத்தில் எத்தனையோ சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இயற்கை கம்பளம் விரித்து சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தெழுக்கும் இடங்களில் மலைகளின் அரசி, மலைகளின் இளவரசி என்று வர்ணிக்கப்படும் நீலகிரி, வால்பாறை போன்ற சுற்றுலா தலங்களின் வரிசையில் சேர்வராயன் மலையில் செழுமை கொஞ்சும் குளுமையில் செங்கோல் செலுத்தி வரும் மலைகளின் இளவரசனாம் ஏற்காடு சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையில் அமைந்திருக்கிறது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் இந்த சுற்றுலா தலத்திற்கு குறைந்த செலவில் நிறைந்த பயணத்தையும் இயற்கையின் பரவசத்தையும் பருகி வர முடியும். தமிழகத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த மலை பாறைகள் நிறைந்த வறட்சி பகுதியாக இருந்தாலும் ஏற்காடு மட்டும் இயற்கை எழில் கொஞ்ச பார்வையாளர்களின் மனதை கெஞ்ச வைக்கிறது தம் இயற்கை எழிலால். பாமர மக்களும் பார்த்து பரவசமடையும் வகையில் அமைந்திருக்கும் ஏற்காட்டில் பசுமைக்கு பஞ்சமில்லை, பார்க்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை என்று சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்த இம்மலை பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் வாரத்தில் கோடை விழா சுமார் ஒரு வாரம் நடைபெறுவது வழக்கம். பல்வேறு காரணங்களால் 3 நாட்கள் மட்டுமே நடந்து வரும் கோடை விழா இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக இதுவரை நடத்தப்படவில்லை. நடத்துவதற்கான அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. ஆனால் ஏற்காட்டில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் கோடை விழாவிற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும், முதன்முறையாக ஏற்காடு அண்ணா பூங்கா மற்றும் பொட்டானிக்கல் கார்டனில் மலர் கண்காட்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறும் அப்பகுதி மக்கள், மலர் கண்காட்சிக்காக ஸ்வீடன் நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லில்லியம் மலர்கள் மற்றும் இத்தாலி, பிரான்ஸ் போன்ற 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து மேரிகோல்ட், பிரெஞ்சு மேரிகோல்ட், ஆஸ்டர், ஃபேன்சி, ஆந்தூரியம் உள்ளிட்ட மலர் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டு அதற்கான அலங்கார ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. இம்மாதம் இறுதியானாலும் இதுவரைக்கும் கோடை விழா நடைபெறவில்லை. இன்னும் ஓரிரு நாட்களில் பள்ளி கல்லூரிகள் தொடங்க உள்ளதாலும் மாணவர்களின் ஆர்வம் குறைவதுடன் கோடை விழாவை பார்க்க முடியவில்லையே என்று ஏக்கம் அடைகின்றனர். கோடை விழாவை ஊட்டி, கொடைக்கானல் போன்று மே மாதம் முதல் வாரத்திலேயே தொடங்கி மேலும் ஒரு வார காலத்திற்கு நடத்தினால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைவதுடன் அரசிற்கும் தக்க வருமானமும் கிடைக்கும் என்று கூறும் சுற்றுலா பயணிகள், இதை அரசும் அத்துறை அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ஃப்ளவர் ஷோ வைக்கணுமேன்றதுக்காக வைக்கக்கூடாது. முன்னாடி வச்சாங்கன்னா எல்லா பள்ளி குழந்தைகளும் எல்லாருமே வந்து கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் இன்னும் ஒரு ஜூன் காலேஜஸ்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர நாங்களும் நல்லா பார்க்கலாம். காலத்தினால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் களைகட்டும் என்பதற்கேற்ப சுற்றுலா பயணிகளின் வரவில்தான் அத்துறையின் வளர்ச்சி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அந்தந்த சீசனில் விழாக்களை நடத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதுடன் அரசுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். லோட்டஸ் செய்திகளுக்காக ஏற்காட்டிலிருந்து ரத்னகுமாருடன் ஒளிப்பதிவாளர் ரமேஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.